விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2030லேயோ 35லேயோ இல்லை 40லேயோ ஒரு ஏக்கருக்கு 70 மூட்டை 80 மூட்டை மக்காசோளம் அடிக்க முடியும், ஈல்டு வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஸோ இதையெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறேன், என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ மக்காசோளம் ரிலேட்டடாக என்னென்ன ரிசர்ச்சஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படிலாம் ஒர்க்கிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மக்காசோளத்தோட விவசாயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னு வேரூன்றி போகுது அண்டு இதோடைய விலை நிர்ணயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஃப்யூச்சர் ஆஃப் மக்காசோளம், ஓகே, மக்காசோளத்தின் எதிர்காலங்கள், மக்காசோள விவசாயத்தின் எதிர்காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகள் மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், பயிரிடாத புதுசாக வரக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், பயிரே இடாத விவசாயிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே போயிடலாம். என்னென்னா 2024-25 பொறுத்த வரைக்கும் 364 லட்சம் டன் மக்காசோளம் உற்பத்தி ஆகிருக்கு. ஓகே, அதுவே 2025-26 பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் சீசன் இருக்கு இல்லையா, இதில் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க 430 லட்சம் டன் மக்காசோளம் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு. ஓகே, 29-30ல் 650 லட்சம் டன் மக்காசோளம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகணும். எப்போ 2030, இப்போ இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50% பக்கமாக எக்ஸ்ட்ரா வருது. 430னா 50% பக்கமாக எக்ஸ்ட்ரா வருது. எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணணும். 25-26க்கு வச்சுருக்க டார்கெட்டை விட 50% எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும். கூடவே வந்து 24-25 கம்பேர் பண்ணும் போது இன்னும் ஒரு மடங்கு 364 போட்டிருந்தாங்க. கூடவே இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா அங்கே வந்து ப்ரொடக்ஷனை கொண்டு வரணும். இவ்வளோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, எதற்காக இவ்வளோ தேவைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ தேவைகள் எதுக்காகனா, இப்போ ரீசெண்டாக வந்து எத்தனால் இது மாதிரியான விஷயங்களுக்கு மக்காசோளத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாயத்தோட மட்டும் நிறுத்தாமல் இப்போ கூடவே வந்து கால்நடை அப்படிங்கிற விஷயத்துலையும் நிறைய புது விவசாயிகள், புதுசாக விவசாயத்துக்குள்ளே வரக்கூடிய நண்பர்கள் கூட ஒரு 2-3 மாடு வச்சுக்கலாம், 4-5 மாடு வச்சுக்கலாம்னு சொல்லி கால்நடைகளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக கால்நடை தீவனங்களுடைய தேவைகளும் அதிகமாகுது. குளுக்கோஸ் ஃபேக்ட்ரிக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இது தேவைப்படுது. ஓகே, மக்காசோளம். ஸோ அதனால் இதோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இன்னும் அடுத்த ஸ்டாட்ஸ்க்கு போவோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய 60-65% வந்து ஹைப்ரைடு மக்காசோள விதைகளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடியதோ இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய மக்காசோள விதைகளையோ நம்ம பயன்படுத்துவது கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை தமிழக அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை அதிகபட்ச ஈல்டு அப்படிங்கிறது 20, 25, 28 இந்த ஒரு ரேஷியோவில் தான் இருக்குது. விவசாய நண்பர்கள் அவங்க செய்யக்கூடிய எல்லா செலவுகளையும் செஞ்சு 25, 27, 28 மூட்டை வந்துச்சுன்னா சுத்தமாக நஷ்டம். ஓகே, ஸோ அப்போ விவசாய நண்பர்கள் எல்லாம் எங்கே தேடி போகிறாங்கன்னா, ஹைப்ரைடு மைசீருக்கு போகிறாங்க. அப்போ 40 மூட்டை 42 மூட்டைக்கு எதிர்பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் 35 மூட்டையாவது தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுறாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி 2030, 35, 40 என்னடா நடக்க போகுது, மக்காசோளத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. என்னடா புரட்சி நடக்க போகுது அப்படின்னா, நாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் GMO இருக்கு இல்லையா, இப்போ ஹைப்ரைடு மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஹைப்ரைடு GMO, அதாவது இப்போ பண்ணியிருக்க ஹைப்ரைடோட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இது என்ன வேலையை பார்க்க போகுது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு மக்காசோளத்தில் ஒரு மிகப்பெரிய ஈல்டை அதாவது வீரியத்தை அதிகப்படுத்த போகிறாங்க. மக்காசோளத்துடைய வீரியத்தை அதிகப்படுத்த போகிறாங்க. அந்த வீரியம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, பெஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதாவது பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், அதேமாரி எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து அக்செப்ட் ஆகி இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கொலாபரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஓகே, மைஸ் ரிசர்ச்னு ஒரு சில கம்பெனிகளோட நிறுவனங்களோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுக்காகனா, இதுதான் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலில் இருந்து பண்ணுறதுக்கும் எல்லா கிளைமேட்டுக்கும் அக்செப்ட் பண்ணுறதுக்குமான ஒரு ரிசர்ச்சை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா, பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்து இது மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. 2040 இல்லை 45 வந்து ஒரு ஏக்கருக்கு 80 மூட்டை மக்காசோளம் அறுவடை பண்ணணும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் இருந்து சொன்னதாக சொல்லி நமக்கு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. 80 மூட்டை, நான் 60 மூட்டை சொல்லியிருக்கேன், அவங்க 80 மூட்டை டார்கெட் வச்சு மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரியல் டைமில் பாசிபிளா? ஒரு ஏக்கருக்கு இப்போ நம்ம 25 மூட்டை 30 மூட்டைக்கே முக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா 40 மூட்டை 42 மூட்டைன்னு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஃப்யூச்சரில் வந்து 80 மூட்டை நான் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், நீ 60 மூட்டை ஈல்டு எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க. பாசிபிளா அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான்.
பாசிபிள் இல்லை, அதெல்லாம் கிடையாது. எதை சொல்கிறோன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் மக்காசோளத்தில் வந்து அட்டட்டாப் அடித்தாலும் சரி, கிளைசல் அடித்தாலும் சரி, இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய களைக்கொல்லிகள் எது அடித்தாலும் கூடவே மக்காசோள பயிர்களும் சேர்ந்து தான் சாகுமே தவிர காப்பாற்றாது. அதை என்ன பண்ணாங்கன்னா ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணாங்க, ஹைப்ரைட் பண்ணாங்க. என்னத்துக்காகனா, இப்போ அட்டட்டாப் அடித்தா மக்காசோளம் சாகாத இருக்க மாதிரியும், கிளைசல் அடித்தா மக்காசோளத்துக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காத இருக்கிற மாதிரி இது ஊன்னவன்னே ஓகே ஊனதுக்கு அப்புறமாக இருக்கட்டும், அப்புறம் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமே அட்டட்டாப்பு, கிளாரிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும், ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இதெல்லாம் அடித்தா மக்காசோள பயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. மக்காசோளம் ஃபேமிலி நம்ம மாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாட்டு சோள தட்டர்களே அதுவாக இருக்கட்டும், மக்காசோளமாக இருக்கும், இந்த சோள வகையில் வரக்கூடிய பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ இதற்கான களைக்கொல்லி அப்படிங்கிறது ஒன்று உருவானது. அதே மாதிரியே தான் இப்போ மக்காசோளத்தில் அடுத்ததாக இனிஷியல் ஸ்டேஜில் அடிக்கக்கூடிய அட்டட்டாப் 240 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 நாளில் ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதை அடித்தா அடுத்த 30-40 நாட்களுக்கு புல் களைகள் வராத அளவுக்கான ஒரு ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு. ஓகே, கெமிக்கல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு மக்காசோளத்தை பாதிக்காத. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மக்காசோளத்தில் வீரியத்தை அதிகப்படுத்தி புழு தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இப்போ 60-62 ப்ளஸ் ஆகிறட்டும், 60-68 ப்ளஸ் ஆகிறட்டும், இதெல்லாம் இருக்குல்ல, அதேமாதிரி புழு தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணி அந்த வெள்ளை நோய் வரதை கண்ட்ரோல் பண்ணுறதாக இருக்கட்டும், மகரநாத் உற்பத்தியை அதிகப்படுத்தி கூடவே இப்போ வந்து அது எப்படா எல்லாம் ஓகேடா ஒரு போட்டோ எவ்வளோ பெருசாக இப்பயே போட்டோ எவ்வளோ பெருசாக இருக்குது, 6 அடிக்கு பக்கமாக இருக்குது, அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நான் 2 அடிக்கடா போட்டோ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஒரு வேளை 2 அடி போட்டோ கூட வரலாம், வந்தால் சாஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு ரிசர்ச்சாக போகும். 2 அடி பக்கமாக வச்சு அது சாயுதா என்ன அப்படிங்கிற டெம்பர்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்ததாக என்ன பண்ணலாம், அப்போ ஆல்ரெடி விவசாயிகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னென்னா ஒரு சோளத்தில் 2 போட்டோ 3 போட்டோ 4 போட்டோலாம் வருது அப்படிம்பாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க, 7-8 போட்டோலாம் சைடில் வந்த மாதிரி. அதெல்லாம் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணி வெளிநாடுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது இந்தியாவோட கிளைமேட்டுக்கு அக்செப்ட் ஆகுமாங்கிறதா ரிசர்ச்சே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு மக்காசோளத்தில் 4 போட்டோ வந்துச்சுன்னா ஒரு போட்டோ இருக்கும் போதே ஏக்கருக்கு 40 மூட்டை. ஓகே, நல்லா பிடிச்சிக்கிங்க, ஏக்கருக்கு 40 மூட்டை 35 மூட்டைன்னு வருது. அப்போ 2 மூட்டை 3 மூட்டை அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனில் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 60 மூட்டை 70 மூட்டைங்கிறது பாசிபிள் இல்லையா? மொதல் விஷயம். ஓகே, ஸோ அது கூடவே இந்த புழு தாக்குதலாக இருக்கட்டும், இந்த வேரல்களாக இருக்கட்டும், இந்த தட்டை சாஞ்சு போகிறதாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஜிஎம்ஓ போயிட்டுருக்கு. கூடவே தட்டை உயரம் அதிகமாக இருந்தால் தானே கீழே சாஞ்சு போயிடுது. அதோட ஹைட்டை கம்மி பண்ணி அதில் ஈல்டு அதிகமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் எல்லாமே பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டுருக்கு. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு அன்அஃபிஷியலாகவோ ஏதாச்சும் ஒரு விஷயமாவோ நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும், நம்ம காதுகளில் கேட்போம். ஸோ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச காரணத்தினால தான் உங்கள்கிட்ட இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃப்யூச்சர் ஆஃப் மக்காசோளம் அப்படிங்கிறது எங்கேயோ போய் நிற்க போகுது. இப்போ டாப் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடிய பேயராக இருக்கட்டும், கோர்டிவாவாக இருக்கட்டும், காவேரி, நுசேவீட், ஜென்சின்டா, சிபி, இவங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட ரிசர்ச்சில் தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்கேவில் வந்து 6802 ப்ளஸ் வந்து சக்ஸஸ் தான். பட் அந்த வருஷம் மழை அதிகமாக பெஞ்சப்போ வேரல்கள் நோய் அது இதுன்னு வெள்ளையாக வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க காம்படேட்டிவாக இன்னுமே ஒரு ரகம் மக்காசோளத்தை கூட இறக்கலை. யாராவது யோசிச்சிங்களா? யாரும் யோசிச்சிருக்க முடியும். 60-68 ப்ளஸ்ஸே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 65-40 ப்ளஸ்ஸே ரெக்கமெண்ட் யாரும் யோசிச்சிக்க முடியும். ஏன்னா ஒரு மக்காசோள விதையை டெஸ்ட் பண்ணி அது ஃபீல்டுக்கு வர்றதுக்கு 6-7 வருஷம் மார்க்கெட்டு வர்றதுக்கு ஆகும். ஓகே, 5 வருஷம் 4 வருஷம் பக்கமாக அது ப்ரொடக்ஷன் பேஸ் ஒர்க்லேயே இருக்கும். அந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறது ட்ரையல் பீரியட். அந்த ட்ரையல் பீரியடுக்கு வரக்கூடிய விதைகள் வந்து கிட்டத்தட்ட 1000-1500 விதை வெரைட்டிஸ் வந்து ட்ரையலுக்கு வரும். அதில் இருந்து 2-3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ட்ரையலுக்கு கொண்டு போய் அந்த நெக்ஸ்ட் லெவல் ட்ரையலில் வந்து இதெல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு சூட் ஆகுதுன்னு செக் பண்ணி ஃபைனலாக தான் இந்த லான்ச் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஏரியாவுக்கு இந்த மக்காசோளம் லான்ச், இந்த ஏரியாவுக்கு இந்த மக்காசோளம் இது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது போகும். ஆனால் இதற்கு மேலே வரக்கூடியது எல்லாத்துலேயுமே எல்லா ஏரியாவுக்கும் ஒரு இந்தியா ஃபுல்லாக இது இப்படி கொடுத்தா அது எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும் இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வெரைட்டி கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும், இது இவ்வளோ ஈல்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ உண்மையிலே மக்காசோள விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி, ஏன்டா இந்த பக்கம் இது வந்துச்சுன்னா அந்த பக்கம் சோள விதையை ரேட்டை குறைச்சிருவானுங்களே அப்படின்னா கண்டிப்பாக விதை ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போயே 2600 போயிட்டுருக்கு, இன்னுமே ரேட் அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகும். ஓகே, 3000 3500 அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4000 5000 பக்கமாக ரேட்டு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுற்றி. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது பற்றினையாவது வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது ரிவ்யூ போடணும் இல்லை அதுமாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா
நான் மெயில் ஐடி கீழே இருக்கும். ஓகே, அந்த மெயில் ஐடியில் போய் ப்ராடக்ட் ரிவ்யூ என்ன வேணும் அப்படிங்கிறத போடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கீழே ப்ளே லூப்லேயே போடுறேன் அந்த மெயில் ஐடியை. அதுக்கு கூடமா நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண சொல்லி நமக்கு வீடியோ அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத போடலாம், நாமளும் பண்ணலாம். ஃப்ரீ ரிவ்யூ தான், பெய்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நன்றி.